ஹலோ கைஸ், நான் தான் உங்களுடைய பாலா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குவார்டர்லி எக்ஸாம் வந்து நம்மளுக்கு வந்து பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து போட்டோம். இப்போ 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு கேட்டிருந்தேன். அதில் ஒரு மெம்பர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் உங்களுக்கு 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் சீரிஸ் வந்து போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து மொத்தம் வந்து நம்மளுக்கு வந்து குவார்டர்லி எக்ஸாம் மொத்தம் எத்தனை பாட சிலபஸ்? 6 மொத்தம் 6 பாட சிலபஸ். அதில் 4வது பாடம் மட்டும் கிடையாது. அதை தாண்டி எந்தெந்த பாடத்தெல்லாம் 2 மார்க் வரும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது அரௌண்ட் 1002 மார்க் மேலே கிடக்குது. ஆனால் அந்த 1002 மார்க் வந்து நம்மளால் படிக்க முடியுமா, மேக்ஸ் பார்க்க முடியுமானா முடியாது. ஏன்னா நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ நான் கொடுத்த சமம் மட்டும் பாருங்கள், ஈஸியாக 2 மார்க் வந்து எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் பாருங்கள். ஃபஸ்ட்டு சாப்டரு நீங்கள் படிப்பியோ படிக்க மாட்டியோ, நீங்கள் நல்லா படிப்பீங்களோ படிக்க மாட்டீங்களோ, ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டரு. அந்த சாப்டரில் முதல் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு செம்மு, செகண்ட் செம்மு, தேர்ட் செம்மு. அடுத்து எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 1.1 1.2 இந்த மாடல் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்து ரெண்டாவது மாடல் எக்ஸசைஸ் 1.2ல் 1 2 3. அடுத்து எக்ஸாம்பிள் 1.5. இந்த ரெண்டு மாடலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம் கண்டிப்பாக. அதுக்கடுத்து இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு. இப்போ நீங்கள் கொஞ்சம் நல்லா படிக்கிற பசங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கடுத்து உள்ள 2 மாடலையும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.4ல் 3 4 5 6. எக்ஸாம்பிள் 1.13 எடுத்துக்காட்டு 1.13 1 4 1 5 1 7. இந்த இது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் மாடல் எக்ஸாம்பிள் 1.5ல் எக்ஸசைஸ் 1.5ல் வந்து 3 4 6. எக்ஸாம்பிள் 1.20 1.21 1.22. இதை மட்டும் பார்த்தாலே போதும், ஃபஸ்ட்டு பாடம் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். வேறு எதுவுமே நம்ம பார்க்கணும் அவசியமே கிடையாது. இப்போ அடுத்து செகண்ட் சாப்டர் வாங்க. செகண்ட் சாப்டர் பார்க்கும்போது பக்கம் திருப்பிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ கண்ணெலாம் பார்க்கணும்னா நான் சொல்கிறத மட்டும் பாருங்கள். நீங்கள் எல்லாருமே ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்கீங்க, அதாவது கொஞ்சம் படிக்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற பசங்களாக இருந்தீங்கன்னா, மேக்ஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்கிற பசங்க இருந்தீங்கன்னா, நான் ஸ்டார் போட்டிருக்கேன் பாருங்களேன். அந்த சம்மு மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த சம்மை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற சம்மெலாம் உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். டைம் வேணால் விட்டுருங்க, நம்ம ஆஃபுல் எக்ஸாம் பார்த்துக்கலாம், செகண்ட் மிட்டம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளுடைய கான்செப்ட் என்ன, கிராஃபு, ஜாமெண்ட்ரி 1 மார்க் அண்டு 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் ஆல்ரெடி போட்டேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் வந்து பார்க்காதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ செகண்ட் சாப்டர் போகலாமா? செகண்ட் சாப்டர் கொஞ்சம் பெரிய சாப்டர் தான். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் 2.2ல் 4. அடுத்து எடுத்துக்காட்டு 2.10 முக்கியமான கணக்கு நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 2.4ல் 4 5 6. அடுத்து எக்ஸாம்பிள் 2.21 ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதுக்கு அடுத்து மூணாவது மாடலு எக்ஸாம்பிள் 2.5ல் 4 5 8 9. அடுத்து எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 2.26 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து எக்ஸசைஸ் 2.7ல் மூணாவது கணக்கு வந்து முக்கியமான கணக்கு நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 4 7. அடுத்து எக்ஸாம்பிள் 2.42. இதுக்கு அடுத்து உள்ள சம்மெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிற பசங்க எல்லா சம்மையும் பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இந்த 2 சம்மெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எதுலாம் ஸ்டார் போட்டுக்கணும் அந்த சம் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து மூணாவது படம் வந்து இயற்கணிதம் அல்ஜிப்ரா. பார்த்தாலே நம்மளுக்கு வந்து கடுப்பாக இருக்கும், என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இருக்கும். ஆனால் இருக்குதுலே உங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்ட்னா மூணாவது படம் தான். காரணம் என்னன்னா மேட்ரிக்ஸ் ஒன்று வரும், இந்த மாதிரி மாடல் வந்து ஒன்று வரும். மேட்ரிக்ஸ் மாடல் அடித்து தூக்கிடலாம், ஒன்றுமே கிடையாது. a² - 5a + i = 0 அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து ஈஸியாக பார்த்துலாம். அது வந்து 3.17 3.18 வந்துடும். ஸோ இன்னொரு சம் எப்படி அட்டன் பண்ணணும்னா இந்த 3 மாடல் ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த 3 மாடலில் ஒரு மாடல் வந்து வந்துடும். முதல் எல்சிஎம் மாடல் எக்ஸசைஸ் 3.2ல் 2வது கணக்கு பார்த்துங்க. அடுத்து எக்ஸசைஸ் 3.4ல் 2வது கணக்கு. அடுத்து எக்ஸாம்பிள் 3.14 நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இந்த அடி கூட எதிர்பார்க்கலாம் அந்த சம்மை. அடுத்து எக்ஸசைஸ் 3.7ல் ஃபஸ்ட்டு சம்மு. அடுத்து எக்ஸாம்பிள் 3.19. எக்ஸசைஸ் 3.9ல் 1 and 2. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு கணக்கு வரும், இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு கணக்கு வரும். மேட்ரிக்ஸ் வந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துக்கணும். நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ மேட்ரிக்ஸ் சம் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு சம் வந்து மேட்ரிக்ஸில் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து 5th லெசனு. 5th லெசனில் வந்து எக்கச்சக்க சம் இருக்கும். ஆனால் மொத்தத்தில் 4 ஃபார்முலா தான் இருக்கும். அந்த சாய்வு கண்டுபிடிக்க ஃபார்முலா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா, அந்த 4 ஃபார்முலா கற்றுக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு போங்க, எக்ஸாம் எழுப்போங்க. உங்களுக்கு சம்மு பாருங்கள், நீங்கள் பார்த்த சம்மா இருந்தால் எழுதி வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஃபார்முலாலாம் படிச்சிங்களோ அந்த ஃபார்முலாலாம் எழுதி வச்சுருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ஃபார்முலா நீங்கள் படித்த ஃபார்முலா வருமா, அப்போ ஃபார்முலாக்கு வந்து 1 மார்க் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு ஃபார்முலாக்கு வந்து 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ 5ஆம் பாடம் வந்து ஈஸி ஆகிடுச்சா, புரிஞ்சிருச்சா? 5ஆம் பாடத்தில் எக்ஸசைஸ் 5.4ல் 3வது கணக்கு 4வது கணக்கு. அந்த 4வது கணக்கு வந்து ரொம்ப முக்கியமான கணக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து
கணக்கு, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், இது வந்து சாய்வு, இந்த ஸ்லோப் கணக்கு, இது நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 6வது பாடம் ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரி பார்த்தாலே கடுப்பாக இருக்கும். நீங்கள் ஸ்லோனன்ஸாக இருங்க, நல்லா படிக்கணுங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருங்க, இந்த ஒரு கணக்கு வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ரூட் ஆஃப் 1 - cos θ டிவைட் பை 1 + cos θ. இந்த மாதிரி ரெண்டு கணக்கு இருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு கணக்கு என்னன்னு தெரியல. இந்த மாதிரி 2 கணக்கு இருக்கும். இந்த மாதிரி மடங்குல இந்த 2 கணக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வந்து இருக்குது இந்த குவார்டர்லி எக்ஸாமில். இந்த கணக்கு மட்டும் பார்த்து ஃபுல்லாக பார்த்தாலே 10 கொஸ்டின் எல்லா 2 மார்க் கட் பண்ணிடலாம். இல்லை சார் என்னால் வந்து ஃபுல்லாலாம் படிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார் போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த கணக்கை ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த மாதிரி கணக்கு பார்த்தாலே நீங்கள் வந்து 5 2 மார்க் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். 5 2 மார்க்கு கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். இவ்வளோதான். 2 மார்க் எத்தனை பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 சம் பார்த்தீங்கன்னா 5 சம் எழுதிடலாம். இதை விட நீங்க எந்த சேனல்ல பாருங்க, இதை விட ஈஸியா யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சிம்பிளா நீங்க வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் படம் ஃபுல்லா முடிக்க போறேன் அப்படிலாம் வேணாம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் படத்தை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு நோட்ல எழுதிவீங்க. ஏன்னா நீங்க படிக்க போறது வந்து குவார்டர்லி கிடையாது. நம்மளோட எய்ம் வந்து என்னன்னா ஆனுவல் எக்ஸாம் தான். குவார்டர்லிக்கு நம்ம படிக்கவே இல்லை. குவார்டர்லி எக்ஸாம்ல 35 மார்க் எடுத்தா போதும் நம்மளுக்கு. ஆனா நம்மளோட எய்ம் என்னது, ஆனுவல் எக்ஸாம்ல படிக்கிறது. ஸோ ஆனுவல் எக்ஸாம்ல படிக்கிறதுக்கு இந்த ஸ்டார் போட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நான் ஸ்டார் போட்ட கொஸ்டின்லாம் நீங்கள் எழுதிவீங்க, பார்த்து எழுதுங்க. அதுக்கப்புறம் அந்த கணக்கை பார்த்து போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆனுவல் எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு ஒரு நோட்டு கிடைச்சிடும். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு நோட்டு கிடைச்சிடும். அந்த 2 மார்க் மட்டும் பார்த்தாலே போதும். ஆனுவல் எக்ஸாமில் ஒரு 7 to 10 கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். 7 to 10 கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இப்போலாம் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ டஃபாலாம் வரல. ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு பிளான் வச்சுக்கோங்க. நம்ம படிக்கிறதுல வந்து ஒரு பிளான் இருக்கணும். நம்ம குவார்டர்லி எக்ஸாம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளோட எய்ம் என்னது, ஆனுவல் எக்ஸாமில் 90 above எடுக்கணும். 90 above எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நான் சொல்கிறத ஃபாலோ மட்டும் பண்ணுங்க, கண்டிப்பாக 90 above எடுக்கலாம். அப்படி 90 above எடுக்கணும் என்னை வந்து கேளுங்க. ஓகேவா? இந்த ஸ்டார் போடுறதுனால ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு நோட் போடுங்க, நோட் போட்டு எழுதிக்கோங்க. அதை மாதிரி நீங்கள் எதுவும் ஃபார்முலா படிக்கீங்க அப்படின்னா அந்த நோட்டுக்கு பின்னாடியே அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளா இப்போ சாய்வு கண்டுபிடிக்கிறீங்க, அந்த சாய்வு ஸ்லோப்புக்குள்ள கணக்கு ஃபார்முலா வந்து பின்னாடி எழுதிக்கோங்க. அடுத்து டிக்னாமெட்ரி ஃபார்முலா 1/sin θ cosecant θ அந்த மாதிரி ஃபார்முலா இருக்குல்ல, அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் போகும்போது லாஸ்ட் மினிட்ஸில் வந்து பார்க்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோதாங்க. நம்மளுக்கு ஒரு பிளான் வச்சு பண்ணோம்னா எதனால ஈஸியாக பண்ணலாம். உங்களுக்கு இதை தாண்டி வேறு உங்களுக்கு வந்து மேக்ஸை தாண்டி வேறு சப்ஜெக்டில் எதுவும் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஸ்டின் கொடுக்குறோம். இப்போ சோசியல் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பட் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு தெரில. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து அது தெரியும், சரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு தெரியும். ஏன்னா ஒரு ஆளுக்கு யூஸ் இல்லைன்னா அது போடுறது வேஸ்ட்டு தானே. ஸோ நல்லா நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து பண்ணுறோம். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.